ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, கிருபை எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். இந்த நாள் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபை நேரத்துக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்களை ஜீவனோடு வைத்த அன்புக்காக நன்றி. உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பிள்ளை என்னும் ஒரு உரிமை எங்களுக்கு கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் துதி ஸ்தோத்திரங்களை செலுத்த, உம்மை நாங்கள் ஆராதிக்க, உமக்குரிய கனத்தை நாங்கள் கொடுக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த தயவுக்காக நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இதனால் நாங்கள் பாடுகிற நேரம், ஜெபிக்கிற நேரம், உடைய வசனத்தை தியானிக்க நேரம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும்ப்பா. என்னென்ன தடைகள் இந்த இடத்தில் இருக்கிறது அதை மாற்றுவீராக. ஒவ்வொரு மக்களுக்கும் பிரயோஜனமாக அவர்கள் உம்மை பாட, துதிக்க, அவருடைய இருதயங்கள் திறக்கப்பட, கர்த்தருடைய தொடுதலை உம்முடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த கூட்டத்தை ஆசீர்வதியும். இதற்கு ஆண்டவரே தலைமை எடுத்து பொறுப்பெடுத்து நடத்தும். உம்முடைய ஆளுகையில் ஒப்பு கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு மட்டும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும். நீ துவக்க நான் முடிப்பேன் என்று சொன்னவரே, பலவானை முந்தி கட்டுகிறோம். ஆண்டவரே, எல்லா செட்டிங்ஸ் எல்லாவற்றின் மீது உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். ஒன்றிலும் தடை வராதபடி காத்துக்கொள்ளும். முழுமையாக பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுமையில் கட்டுப்பாட்டில் விட்டு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடலை பாடுவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடிருக்கிறான். சர்வவல்ல தேவன் நம்மோடிருக்கிறான். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடிருக்கிறான். சந்தோஷமாயிருங்க, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடிருக்கிறான். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடிருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடிருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கவனிங்க, நமக்கு ஒருவேளை தோல்விகள் வரலாம், நமக்கு நஷ்டங்கள் வரலாம். அதிலெல்லாம் நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தோல்வியை ஜெயமா மாற்றுவார். பாடுவோமா?
தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்தே போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்தே போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டான், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டான், சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தினின்று அந்த பரலோக தகப்பனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆயுசு நாளில் ஒரு நாளை கூட கூட்டி தந்தீரே, என்னை நன்மையினால் திருப்தி ஆக்கினீரே. எங்கள் வயதை திரும்பவும் வாழ வயது போல கழுகுக்கு சமானமாய் எங்கள் நாட்களை நீர் ஆண்டவரை பெருக பண்ணி தந்திருக்கிறீரே. எங்கள் கண்களில் கண்ணீரை எங்கள் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடலுக்கும் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்புவித்தீங்களே. கொடா கொடி நன்றின்னு சொல்லுவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை அப்படியே நினைத்து உள்ளத்தின் ஆழத்தில் நின்று, ஆண்டவரே நீங்கள் செய்த எத்தனை நன்மைகள் ஆண்டவரே, எத்தனையோ உதவிகள் அப்பா, எத்தனையோ ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, சிறு வயது முதல் இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு செய்தீங்களே, எங்கள் குடும்பத்தில் செய்தீங்களே, எங்கள் சபையில் செய்தீங்களே, நன்றி. ஊழியத்தின் பாதையில் செய்தீங்களே, நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், அது எண்ணி முடியாதது, கணக்கில் அடங்காதது. ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நின்று அப்படியே துதி ஸ்தோத்திரங்களை வேற அவர் என்னத்தை மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறார்? மனத்தாழ்மையாய் நடந்து கொள்வதை. ஹல்லேலூயா. மேட்டிமை உள்ளவர்களை தூரத்தில் நின்று அறிகிறவர், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கிருபையே பெரிது. ஆண்டவரே, உங்கள் கிருபை இந்த காலையில் எல்லார் மேலும் ஆண்டவரே ஊற்றப்படட்டும். உங்கள் கிருபை எல்லார் மேலும், உங்கள் கிருபை எல்லார் மேலும் ஊற்றப்படட்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி கிரியை செய்யட்டும். உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து, சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தரே. எசாயாவுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு காட்சி கொடுத்தார். உயர உன்னதமான சிங்காசனத்தில் தேவாதி தேவன் வீற்றிருக்கிறதையும் அவரை சுற்றிலும் தேவ தூதர்கள் அவருக்கு ஆராதனை செய்கிற உன்னதமான காட்சியை அவர் பார்த்தார். நம்ம அந்த மகிமையான சிங்காசனத்தில் ஒருவரும் சேரக்கூடாத உன்னத ஒளியில வெளிச்சத்தையே தன்னுடைய வஸ்திரமாய் அணிந்து கொண்டிருக்கிற நித்யானந்த ஏக சக்கராதிபதியை பார்த்து, சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தினில்
சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லாரும் சொல்லுவோம், ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதி அந்தமானவரே, ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மானவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை இயேசுவே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை எங்கள் ஆண்டவரே உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மானவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை சுவே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லாரும் ஒரு மனமாய் ஆராதனை உமக்கு, ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோல் உடையவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை உமக்கு, ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்கள் உடையவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்கள் உடையவரே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்தினின்று ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். நன்றி ஆவியான தேவனே, எங்கள் ஆராதனையில் ரொம்ப சந்தோஷமாக சுகந்த வாசனையாய் பரலோகத்தில் முகர்ந்து கொண்டிருக்கிறவரே, எங்கள் துதியில் மகிழுகிறவரே, துதிக்கு பாத்திரரே, கோடானு கோடி தூதர்களாலும் எப்பொழுதும் பரிசுத்தர் என்று ஆராதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறவரே, பூமியிலோ எங்களுக்கு நீர் கொடுத்தது மாபெரும் கிருபை. ஹல்லேலூயா. பரலோகில் வேலை நித்தம் தொழுகை, இந்த பூலோகிலோ அவர் கிருபை.
பரலோகில் வேலை தந்தொழுகை இந்த பூலோகிலும் அவர் கிருபை ராஜாவை எப்போதும் கண்முன்னே நிறுத்தி ஸ்தோத்திர பலிதனை ஏறெடுப்பேன். இயேசு ராஜாவை எப்போதும் கண்முன்னே நிறுத்தி ஸ்தோத்திர பலிதனை ஏறெடுப்பேன். அல்லேலூயா கீதம் நாம் எல்லோரும் பாடிடுவோ. எல்லாரும் அல்லேலூயா கீதம் நாம் எல்லோரும் பாடிடுவோ. ஆமென் 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 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் 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 அல்லேலூயா ஆமென். நம் தேவன் பலியை விரும்பார், அவர் துதியிலோ மகிழுவார். நம் தேவன் பலியை விரும்பார், அவர் துதியிலோ மகிழுவார். நன்றி ஆண்டவரே, நம்முடைய ஆண்டவர் துதியில ரொம்ப பிரியப்படுகிறவர். நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை தேவனுக்கு உகந்ததாகவும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறவரும், சிலுவையில் அதற்குரிய கிரயத்தை கொடுத்தவரும், அந்த இரத்தத்தினால நம்மை விலைக்கு வாங்கினவரும், இனி நாமல்ல நமக்குள்ளே தெய்வம் இயேசு வாழ்கிற ஒரு உணர்வு, அவருக்கு பிரியமானதை செய்கிற ஒரு காரியம். ஆண்டவர் நாம் காணாமல் போன ஆடுகளாயிருந்தோம், அவர் நம்மை தேடி வந்தார். அவன் தன் வழியில போனோம், தேவனோ வழி இதுல நடன்னு சொல்லி பாதையை காட்ட வந்தார். அவர் இந்த உலகத்தில் இருக்கும் 99 நீதிமானை பார்க்கலாம், 99 ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதை பார்க்கலாம், அவருடைய ஆலயத்தை விட்டு தூரமாய் போனதை, அவருடைய கையிலிருந்து கீழே விழுந்து போன காசை போல, காணாமல் போன ஒரு காசை ஆண்டவர் தேடுகிறது மாதிரி நம்மை தேடுகிற ஒரு தேவன் ஆண்டவர். இந்த ஆராதனையின் வேளையில தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தர் தொடர்ந்துள்ள நேரங்களை வழி நடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சுகமாக சௌக்கியமாக நல்லா இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் முன்னதாக ஒரு நிமிஷம் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய பாரம் எங்களை அமிழ்த்தட்டும், ஆத்துமாக்களை குறித்த பாரம் எங்களில் பெருகட்டும். எங்கள் நாட்டின் தலைவர்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். பிரதமர் முதலமைச்சருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர்களை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக நாம் சமாதானமான ஜீவனம் பண்ண, எங்கள் அதிகாரத்தில் இருக்கிற எல்லா அமைச்சர்களுக்காக, எல்லா சட்ட வல்லுநர்களுக்காக, எல்லா IAS IPS அதிகாரிகளுக்காக, காவல்துறை உயர் அதிகாரிகளுக்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. எங்களுக்கு ஏற்படுத்தின நீதிபதிகள், நீதி அரசர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் நேர்மையாக எங்கள் நாட்டுக்கு நல்ல தீர்ப்புகளை வழங்க, தேசத்தில் கலகங்கள் இல்லாதபடிக்கு அமைதலுள்ள ஜீவனம் பண்ண, கலகங்களை உண்டு பண்ணுகிற, ரத்தம் சிந்துதலை கொண்டு வருகிற, ஆண்டவரே அமைதியற்ற தன்மையை கொண்டு வருகிற எல்லா பலவானையும் நாங்கள் முந்தி கட்டுகிறோம். இதை செய்ய எந்தெந்த மனிதர்களை பிசாசு பயன்படுத்துகிறதோ அந்த ஆவிகள் அவர்களை விட்டு துரத்தப்படட்டும். ஆண்டவருடைய ஊழியங்களுக்காக நம்ம எல்லாம் ஜெபிப்போம். தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு தாயின் கருவின் உருவாகும் முன்ன அவருடைய விசேஷத்தின வேலைக்காக அவரால் ஒழுங்கு பண்ணப்பட்ட அல்லேலூயா அல்லேலூயா உலக தோற்றத்துக்கு முன் அவரால் முன்குறிக்கப்பட்ட எல்லா ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. எல்லா ஊழியர்களை ஆண்டவர் பலப்படுத்தட்டும், தேவைகளை சந்திக்கட்டும், ஊழியங்களில் மந்த நிலை மாறட்டும். ஆண்டவரே, ஆராதனைகள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை ஆனபடியால் மக்கள் ஆராதனைகளில் கலந்து கொள்ள மனதற்றிருக்கிறாங்களே, ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாறட்டும். எங்கள் தேசத்தில் ஆண்டவர் நார்மலுக்கு கொண்டு வர
வரும் சபைகள் ஆண்டவரே ஒரு வழக்கத்தின்படி ஆராதனைகள் நடக்க கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் கிரியை செய்வார். ஊழியர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுக்கு விரோதமாக பொல்லாத மனிதர்கள் பதிவிருக்கிறவர்கள், ஊழியர்களுடைய நற்பெயருக்கு களங்கத்தை உண்டு பண்ணுகிறவர்கள், ஊழியர்களை வழக்கு கோர்ட்டு நீதிமன்றம் என்று பொய்யான குற்றச்சாட்டுகளை சாட்டுகிற ஆண்டவரே துன்மார்க்கர்களை எல்லாம் ரட்சியுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஊர்கள் ஆரோன்களை ஊழியர்களுக்கு எழுப்புங்க ஆண்டவரே. தீமோத்தேயுக்களை எழுப்புங்க ஆண்டவரே. உத்தமமாய் தேவனை பின்பற்றுகிற நிறைய பேர் எழும்பட்டும் கடைசி காலத்தில் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எப்பா பிரார்த்தப்போ ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஜபங்களில் போராட ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. இம்னே அலெக்சாண்டரை போல ஆண்டவரே பின்மாற்றத்தின் ஆவினால் பீடிக்கப்பட்டு ஆண்டவரே பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து போய்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜபம் பண்ணுவோம். அவங்க நிலை நிற்கிற ஒரு அபிஷேகம் அவர்கள் மேல் இறங்கும்படி நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான மந்திரங்கள் பில்லி சூனியங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். கர்த்தர் கிரியை செய்யும். ஆண்டவருடைய ஆளுகையில் இந்த கொள்ளை நோய் பாதிப்பு எங்கள் தேசத்தை விட்டு நீங்கும்படி பாதிக்கப்பட்ட சின்ன குழந்தைங்க நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு செய்தியில் நாங்கள் வாசிக்கிறோமே. கர்த்தரே கூட இருங்கப்பா. ஸ்கூல் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். டீச்சர்ஸை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவர். இன்னும் ஆண்டவரை சிறு வகுப்புகளுக்கெல்லாம் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய கரம் எங்கள் தேசத்தில் எல்லா பொருளாதார வீழ்ச்சிகளை சரிப்படுத்தி தாரும். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 100 சங்கீதத்தின் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 100 3வது வசனம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். தகப்பனே, இந்த வார்த்தை உம்முடையது. இதை பேசக்கூடிய கிருபைகளை தாரும். கேட்கிற ஜனங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும். 30 60 100 பலன் கொண்டு வரட்டும். இந்த வசனத்துக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார கிரியைகள் கட்டப்படட்டும். ஜனங்களுக்குள்ள சிந்தைகளை சிதறடிக்கிற சோர்வுகளை கொண்டு வருகிற கிரியைகள் அழிக்கப்படட்டும். அவருடைய சரீர பலவீனங்கள் கூட இந்த வசனத்தை கேட்க அவங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் கர்த்தரே நார்மலாக்கி போடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நாம் அவர் ஜனங்கள், அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் மெய்ப்பனாகவும் நாம் ஆடுகளாகவும் இருக்கிறோம் என்று வேதத்தில் அநேக வசனங்கள் உண்டு. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, நல்ல மெய்ப்பன். தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுத்தவர். கூலியால் ஓனாய் வந்தால் ஓடி விடுவாங்க, ஆனால் ஒரு ஓனரால் ஓட முடியாது. நம்முடைய ஆண்டவரோ நல்ல மெய்ப்பன். கூலிக்காக அல்ல, உண்மை உதாரத்துவமாக உத்தமமாக ஆண்டவர் இந்த பூமியில் வந்து தன்னுடைய ஜீவனை ஆடுகளுக்காக ஜனங்களுக்காக தந்தவர். இந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவர் ஆடுகளையும் அவர் எப்படி நடத்துகிறார், ஒரு மெய்ப்பனாக இருந்து அவர் எப்படி பராமரிக்கிறார், ஆடுகள் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 106:3 சொல்லுகிறது, நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய ஜனம் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, அவரால் மேய்க்கப்படுகிற ஒரு ஆட்டுக்கூட்டம் சபை சபையாக ஏற்படுத்தி நம்மை அவர் மேய்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு மெய்ப்பனை வைத்து பிரதான மெய்ப்பனாக இருந்து அவர் மேய்த்து கொண்டிருக்கிறார். நாம் அவர் ஜனம், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். அவர் நம்மை பேர் சொல்லி அழைக்கிறவர் என்று கூட வேதத்தில் பார்க்க முடியும். ஏசாயா 43 அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். இப்போதும் யாக்கோவே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நம்ம எல்லாம் அழைக்கிற ஒரு நல்ல மெய்ப்பன் உங்களையெல்லாம் அழைச்சிருக்கிறார். அழைத்ததுனால தான் இன்னைக்கு திருமுழுக்கு பெற்று சபையில் அங்கமாக மாறி இருக்கிறீங்க, சர்ச்சுக்கு வர்றீங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க.
தேவன் உங்களை பிதா ஒருவனை எடுத்துக்கொள்ளாவிட்டால் தானாக ஒருத்தரும் வர முடியாது. அவர் முன்குறித்தார். உலக தோற்றத்துக்கு முன்னமே அவருடைய தீர்மானங்கள். நம்மெல்லாம் ரட்சிக்கப்படணும். கிறிஸ்துவுக்குள் முன்குறிக்கப்பட்டவர்கள், அந்த பிரதான மெய்ப்பனுடைய இரத்தத்தினால் முன்குறிக்கப்பட்டவர்கள். நம்மை ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை பேர் சொல்லி அழைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ என்னுடையவன். நீங்கள் யாருக்குரிய ஆள் தெரியுமா? பரலோக தேவனுக்குரிய நபர். நீங்கள் பரலோக தேவனுக்குரிய ஒரு மகள். ஆண்டவர் உலகத்தை படைத்த ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டு நீ என்னுடைய ஆள் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்கள். நீ என்னுடைய ஆடு, நீ என்னுடைய மந்தை, நீ என் ஜனம் அப்படின்னு ஆண்டவர் உரிமையோடு சொல்லுகிறார். நீங்கள் உங்களை ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. அதனால தான் வேதம் வாசிக்கிறீங்க. அதனால தான் அவருடைய வழியை காத்து நடக்க உங்கள் இருதயத்தில் ஒரு வாஞ்ச விருப்பத்தை ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் உரிமையோடு சொல்லுகிற வார்த்தையை பார்க்க முடியும். ஏசாயா 45ஆம் அதிகாரம் அதனுடைய 3-4 ஆகிய வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. உன்னை பேர் சொல்லி அழைக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உங்களை எல்லாரையும் பேர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவர். ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு பேசும்பொழுது எரேமியா பார்த்து சொன்னார், உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதை பார்க்க முடியும். உங்களை என்னையெல்லாம் ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு என்ன செய்வாராம் தெரியுமா? வெண்கல கதவுகளை உடைப்பாராம், இரும்பு தாழ்பால்களை முறிப்பாராம், அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு கொடுப்பேன். நீ என் தாசன் ஆகபடியால் யாக்கோபு நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தம் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரிப்பித்தேன். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் அறியாத ஆளாக தான் இருந்தீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைத்து உங்களுக்கு அவருடைய நாமத்தை அவர் தெரியப்படுத்தினார். இயேசு என்ற நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோருடைய கால்கள் எல்லாம் முடங்கவும் நாவு எல்லாம் அவர்தான் தெய்வம் என்று அறிக்கை பண்ணுகிற அந்த பெரிய நாமத்தை உங்களுக்கு அறிவித்தார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தம் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து. ஆண்டவர் உங்களை எல்லாம் பேர் சொல்லி அழைக்கிற ஒரு நல்ல மெய்ப்பன். ஹல்லேலூயா. நல்ல மெய்ப்பன், பேர் சொல்லி அழைக்கிற ஒரு நல்ல தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அழகா பார்க்க முடியும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆண்டவரை இந்த இடத்துல ஒரு தாவீது அழகா சித்தரிக்கிற ஒரு காரியம், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார். ஆண்டவருடைய கண்காணிப்பில் தான் இருக்கிறேன். ஆண்டவர் தான் என்னை வழிநடத்திட்டு இருக்கிறாரு. இந்த உலகம் பிசாசு என்னை மேய்க்கலை, அதனுடைய விருப்பத்துக்கு நான் வாழலை அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் தாவீது கர்த்தர் என் மெய்ப்பர்ன்னு சொல்லியிருக்கக்கூடும்? தன்னுடைய தகப்பனார் தாயார் எல்லாம் அவரை குறித்து ஒரு அக்கறை அந்த அளவில் இல்லை மற்ற சகோதரலாம் போல. ஆனால் தேவனோ அவரை ஆண்டவர் வழிநடத்தின விதங்கள் வித்தியாசம். அந்த சூழ்நிலையெல்லாம் அவருடைய இருதயத்தில் இருந்ததை நாம் பார்க்க முடியும். தன்னை தாழ்த்தியதும் தேவன் அவனை சந்தித்த விதங்களையும் அவரை வழிநடத்தினதையும் அவருக்கு கொடுத்த பாதுகாப்பை எல்லாம் அவர் உணர்கிறாராம். கர்த்தரை சார்ந்து நிற்கிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவரும், நம்மை வழிநடத்துகிறவரும், நம்மை பாதுகாக்கிறவரும், எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருகிற ஒரு நல்ல மெய்ப்பன். அவர் நல்ல புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிற ஒரு தேவன். நமக்கு எங்கே ஆசீர்வாதம் இருக்குது, எங்கே நல்ல தெளிந்த தண்ணீர் கிடைக்கும், இதெல்லாம் நல்ல மெய்ப்பனுக்கு தான் தெரியும், ஆடுகளுக்கு தெரியாது. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் எனக்கு நல்ல மெய்ப்பன்னு யார் சொல்கிறாங்களோ ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல வசனமாகிய புல்வெளியில் நல்ல மேய விடுவார், நல்ல அமைதியான ஒரு ஜீவியத்தை கொடுப்பார். இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட வசனத்தை மேய்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அமைதி இருக்கிறதா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யாருக்கு அது? கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு மெய்ப்பனாக ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற ஆளுக்கு தான் கர்த்தர் அவங்கள நல்ல வசனமாகிய புல்வெளியில்
அவர் மேய விட்டு நல்ல அமைதியான தண்ணீர் அண்டையில் ஒரு மெய்ப்பன் நடத்துகிறது போல இந்த உலகம் பொல்லாங்குக்குள் கிடக்கலாம், இந்த உலகத்தில் குழப்பமும் பிரச்சனைகள் எழும்பலாம், இந்த உலகத்தில் கொள்ளை நோய்கள் பரவி வரலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? உலகம் கொடுக்கிறபடி அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். உலகத்தால் கொடுக்கக்கூடாததும் உலகத்தால் எடுக்கக்கூடாததுமான அமைதியான தண்ணீர் அண்டையில் அவர் அழகாக நடத்தி செல்லுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். இந்த உலகத்துக்குரிய தேவையை சந்திப்பார், ஆவிக்குரிய தேவையை நமக்கு சந்திப்பார், ஆச்சரியமாக நடத்துவார். யாருக்கு? கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். எனக்கு மெய்ப்பன் ஆண்டவர் தான். எனக்கு சினிமா காரங்க கிடையாது, அரசியல் தலைவர்களை என்னுடைய மெய்ப்பனாக கிடையாது, இந்த உலகத்துள்ள செல்வந்தர்கள் எனக்கு மெய்ப்பராக கிடையாது. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனைவியோ என் குடும்பத்தில் நான் நேசிக்கிற எதுவோ எனக்கு மெய்ப்பனாக இருக்க முடியாது. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். யார் சொல்றீங்களோ உங்களை ஆண்டவர் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிற ஒரு பிரதான மேய்ப்பன். அவருடைய கைகளில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அழகாக நடத்துவார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று தாவீது சொன்னார். அவர் தன்னுடைய வாழ்வில் ஆண்டவர் நடத்தின விதங்கள் ஆச்சரியமான ஒரு காரியம். ஆண்டவர் அவரை வழிநடத்தின விதங்கள் ஒரு வித்தியாசமான இருந்தது. ஒரு நாளும் நமக்கு கிருபையை தருகிறார், நன்மையை தருகிறார், நம்மை போஷிக்கிறார், காப்பாற்றுகிறார். எவ்வளவு அருமையான நல்ல ஒரு மெய்ப்பன் ஆண்டவர். நம்மை பிசாசின் ஆவிகள் நம்மை நெருங்கி பீறி போட சிங்கம் போல வரும் பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆண்டவர் அந்த பாதுகாப்பை தருகிற ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். இந்த நல்ல மெய்ப்பனுடைய ஒரு இருதயம் காணாமல் போன ஆட்டின் மீது ரொம்ப அக்கறையாக இருக்கிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் அங்கே ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தின் பாரத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 18:12 வாசிக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? இங்க பாருங்க, 99 தொழுவத்தில் இருக்கிறவைகள் காணாம போனது ஒன்று, அதை தேடாது இருப்பானா? ஆண்டவருடைய இருதயம் சபைக்குள்ள இயேசுவை விசுவாசித்து திருமுழுக்கு பெற்று ரட்சிக்கப்பட்டு உலகத்தின் பல போராட்டங்கள், உலக சிற்றின்பங்கள், ஆசபாசங்களை கண்டு பின்வாங்கி போன நபர்கள் மேலே ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படியே மந்தையை மேய்ச்சிட்டு வரும்போது திடீர்னு காணாமல் போன மாதிரி போன ஆட்டின் மேலே ஆண்டவருடைய பாரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஆண்டவர் காணாத ஆட்டின் பின்ன அவருடைய இருதயம் ரொம்ப ஏக்கமாக இருக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்கையில் அவனுக்கு இடத்திலிருந்து ஒன்று காணாமல் போனதை அவன் தேடுகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க முடியும். ஆண்டவர் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அந்த சிதறி போன ஆட்டை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய பாரம் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போனால் அவரை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பாரம் இருக்கிறது. அந்த பாரம் இன்றைக்கு நம்முடைய சபைக்கு வேணும், நம்முடைய ஜனங்களுக்கு வேணும். ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கிற நமக்கு வேணும். ஆண்டவருடைய இருதயம் எப்போதுமே காணாமல் போன அந்த மனுஷன் எப்போ வருவான், அந்த இளைய குமாரன் எப்போ வருவான்னு எதிர்பார்த்திருந்தது மாதிரி, கையிலிருந்து நழுவிழுந்த வெள்ளிக்காசு எப்போ கிடைக்கும்னு வீட்டையெல்லாம் பொறுக்கி தேடுகிறது மாதிரி, ஆண்டவருடைய உள்ளம் எப்போதுமே ஏதோ ஒரு விஷயத்தில் சபையை விட்டு வெளியே போன அந்த ஆத்துமாவின் மீது தேவனுடைய பயங்கரமான அன்பு பாசமும், என் மகன் என்கிட்ட வரமாட்டானா, என் மகள் என்கிட்ட வரமாட்டானா என்று அவருடைய இருதயம் ஏங்கி கொண்டிருக்கு. ஏன் தெரியுமா? அந்த ஆடு அப்படியே போகும் பொழுது முட்புதரில் சிக்கிக்கூடும், சில நேரம் ஓனாய் பீறி போடும். அதுக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கிறத பரலோக தேவனுக்கு தெரியும். என் பாதுகாப்பில் இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு வேலி அடைப்பை நான் கொடுத்திருந்தேனே. இன்றைக்கு இது துன்மார்க்கமாக உலகத்துக்கு பின்னாடி ஒத்த வேஷம் தரித்து இது போய்கொண்டிருக்கிறது என்று காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை குறித்து ஆண்டவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய இயக்கம் இருக்கிறது, ஒரு பெரிய தாக்கம் இருக்கிறது. ஆண்டவர் அதை தான் அந்த இடத்துல சொல்லுகிறார். காணாமல் போன ஒரு ஆட்டை அவன் தேடி திரியானோ, அது மாதிரி ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார். அது மாதிரி ஊழியத்தை செய்கிற நம்ம அந்த காணாமல் போன ஆட்டை தேடணும். விசுவாசிகளாகிய நம்முடைய குடும்பத்திலிருந்து வராமல் இருக்கிற அவங்களை என்கரேஜ் பண்ணி, எப்போ ஆண்டவருக்கு நீ தேவை,
99 உள்ளே இருக்கிறத விட குடிச்சு துன்மார்க்கமாக பாவ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிற உன்னை தான் ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார். ஏன்னா உனக்கு நிறைய ஆபத்து இருக்கிறது. இந்த உலகத்தின் வாழ்க்கை நமக்கு முடிந்து போனால் நம் நரகத்தில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விடுவோம். அதனால ஆண்டவர் அதை தேடிட்டு இருக்கிறார். அதை தேடி அது கிடைச்ச ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார்னு தெரியுமா? அந்த 13வது வசனம் சொல்லுகிறது, அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் மெய்யாகவே மெய்யாகவே அப்படி ஆண்டவர் அதை திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்கிறாருன்னா அது ரொம்ப முக்கியமானது. அவங்கள குறித்த ஒரு சந்தோஷம் இந்த பூமியிலேயும் சபைக்குள்ள உண்டாகும், பரலோகத்திலும் உண்டாகும். அந்த காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் ஒரு நல்ல மெய்ப்பனாக நம்மை பேர் சொல்லி அழைக்கிற மெய்ப்பன். ஆண்டவர் நம்முடைய மெய்ப்பன். காணாமல் போன ஆட்டின் மீது ரொம்ப ஒரு வாரம் கொள்ளுகிற ஒரு நல்ல மெய்ப்பன். யோவான் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். போதும். ஆண்டவருடைய விருப்பத்தை பாருங்க. நம்ம பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர், நமக்கு நாமம் தரிப்பித்த ஆண்டவர், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார்ன்னு சொல்லுகிற நாம், நம்மை அவர் அழகாக ஆச்சரியமாக நன்மையினால் கிருபையினால் நம்மை நடத்துகிறவர். அதே நேரத்தில் அந்த மாதிரி இருந்துட்டு ஒரு ஆள் காணாமல் போனால் அந்த ஆளை குறித்து, அந்த சகோதரியை குறித்து, சகோதரனை குறித்து, தகப்பனை குறித்து, சின்ன பிள்ளையை குறித்து, ஆண்டவருடைய கண்கள் காணாமல் போன அந்த ஜனங்களை குறித்து, இன்றைக்கும் ஆண்டவருடைய ஆளுகையில் இல்லாமல் இருக்கிற நம்ம பக்கத்து ஊரை குறித்து, நம்முடைய ஏத்த வீடை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய பாரம் இருக்கிறது. அவங்க எல்லாம் ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளே வரணும்னு. இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல், இப்போ சர்ச்சுக்குள்ளே இருக்குது இல்லையா, ஆத்துமாக்கள் இருக்குது, அதில் நம்ம திருப்தி அடைந்து விடக்கூடாது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகள் எனக்கு உண்டு. வெளியே இருக்கிற ஆடுகளும் ஆண்டவருக்கு உண்டு. அவைகளெல்லாம் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு ஆண்டவர் சொல்றார். வெளியில் இருக்கிற ஆடு கூட உள்ள வந்தா என்ன செய்யும்? ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குமா. அந்த ஆடுகளை உள்ள கொண்டு வர வேண்டிய பொறுப்பு திருச்சபைக்கு உண்டு, விசுவாசிகளுக்கு உண்டு, ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் உண்டு. உங்ககிட்ட பழகிற பேசுகிற எல்லாரையும், நல்ல விஷயத்தையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு துணி எடுத்தா சொல்கிறோம், ஒரு மருத்துவமனையை சொல்கிறோம், என்னென்னமோ சொல்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த தொழுவத்தில் இல்லாத அவைகளான ஆடுகள் எனக்கு இருக்கிறது, அவைகளையும் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவைகள் செவி கொடுக்கும். நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம், இவெல்லாம் உருப்படுவானா, இவெல்லாம் செவி கொடுப்பான். ஆண்டவர் சொல்கிறாரு, தொழுவத்தில் இல்லாமல் வெளியில் இருக்கிற கிராமம், வெளியில் இருக்கிற ஊர், வெளியில் இருக்கிற தீவுகள், பட்டணங்கள் எனக்கு சபைக்குள்ளே வந்தால் அந்த ஆடுகளும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஆண்டவருடைய உள்ளத்தின் பாரம் அது. அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்து தாகமாக இருக்கிற ஆண்டவர், இன்னும் தொழுவத்தில் இல்லாமல் இருக்கிற ஆட்டை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய பாரம் இருக்கிறது. இந்த பாரத்தை யார்கிட்ட ஆண்டவர் சொல்லுவார்? ரட்சிக்கப்பட்டு தேவனால் அபிஷேகம் பெற்று தேவனுடைய பாரத்தை சுமக்கணும்னு இருக்கிற உங்கள்கிட்ட தானே நம்ம மேல் அந்த கடமை இருக்கிறது. நாம் அவர்களை உள்ளே கொண்டு வரணும். அவர்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்முடைய தேவன் காணாமல் போனதை தேடுகிற ஒரு நல்ல மெய்ப்பன். ஹல்லேலூயா. 100ல் 1 போனாலும் சரி, இதுவரைக்கும் உள்ள வராமல் இருக்கிறதையும் சரி, ஆண்டவருடைய உள்ளம் தேடிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தேடுதலோடு நம்முடைய கண்களும் பார்க்கட்டும், நம்முடைய கால்களும் விரையட்டும். கர்த்தர் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. சகரியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவர் ரொம்ப பாரத்தோடு இன்றைக்கு தேசத்தில் நடக்கிற சில நிகழ்வுகளை ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, நம்ம வாசிப்போம். இன்றைக்கு மக்கள் தொழுவத்தில் இல்லாத ஆடுகளை குறித்து நான் பேசுகிறேன். தொழுவத்தில் இல்லாத ஆடுகளுடைய நிலைமையை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. சபைக்குள்ளே இல்லாத ஆடுகள், அவங்க போகிற ஒரு நம்பிக்கையான காரியங்களில் சுரூபங்கள் அபத்தமானதை அவங்க போகும்பொழுது சொல்லிட்டு, குறி சொல்கிற ஆள், அருள் வாக்கு சொல்கிற ஆள் பொய்யை சொல்லி அவங்கள கைட் பண்ணுறாங்க.
சொப்பனக்காரர் வீணானது அவங்க சொல்றாங்க, வியத்திரமாக அவங்கள தேற்றோ பண்றாங்க. ஆகையால் ஜனங்கள் ஆடுகளை போல சிதறி மேய்ப்பன் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். அந்த ஜனங்களுடைய நிலைமை இதுதாங்க. வெளியே பார்க்க நீங்க அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்லலாம், ஆனா ஆண்டவருடைய வசனம் பொய் சொல்லாதுங்க. சுரூபங்கள் அபத்தமானதை அவங்களுக்கு சொல்லிட்டு, குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்து அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு பொய்யை சொல்லி அவங்கள கைட் பண்ணுது. சொப்பனக்காரர்களும் அவங்களுக்கு பொய்யானதை சொல்லுகிறாங்க. நான் இப்படி சொப்பனம் பார்த்தேன் உன்னை குறிச்சி, அவங்க அதையும் நம்பி என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆகையால் ஜனங்கள் ஆடுகளை போல சிதறி மெய்ப்பன் இல்லாததினால் அவங்க சிறுமைப்பட்டார்கள். இன்னைக்கு மெய்ப்பன் அவங்களுக்கு நல்ல ஒரு மெய்ப்பன் இருந்தால் எப்படி ஒரு ஆட்டுக்கு புல் கொடுப்பது, தண்ணி காட்டுறது, அதுக்கு ஒரு புண் வந்தால் காயம் கட்டுறது, அதுக்கு சீல் பதுக்கிறது, அந்த நசல் கொண்டதை சரிப்படுத்துறது, இப்படி நிறைய வேலையை மெய்ப்பனு கொடுத்துருக்கிறார் இல்லையா. இன்னைக்கு இந்த மாதிரி ஆண்டவர் அதனால தான் மெய்ப்பன் இல்லாத ஜனங்களை கண்ட பொழுது அவர் மூடு வித் கம்பேஷன், அவருடைய உள்ளம் மனதுருகி அவங்க மேலே பரிதாபம் கொண்டார். இன்னைக்கு ஆண்டவருடைய உள்ளம் இருதயம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த மாதிரி அந்த அபத்தமானதை சொல்லுகிற குறி சொல்கிறவங்ககிட்ட போய் எதுனாலும் ஜாதகத்தை தூக்கிட்டு போய் கேட்டு இந்த மாதிரி செய்து தன் வாழ்க்கையில் நொறுங்கி போய் சிறுமைப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு நல்ல மெய்ப்பனான ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிற வேலை உங்களுக்கு எனக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். தொழுவத்தில் இல்லாத ஆடு, அது ரொம்ப சிறுமைப்பட்டிருக்கு. வெளியில் பார்க்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, உள்ள பயங்கரமாக நொந்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஆண்டவருடைய அன்பு தேவை. அன்பை இயங்குகிறாங்க, இந்த அன்பை நாடுகிறாங்க. ஆண்டவருடைய கிருபையை அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காலம். அல்லேலூயா. நீங்கள் சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் உறவுகளுக்கு நீங்கள் சொல்லணும்னு விரும்புகிறார். உங்கள் ஊர்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏற்றுக்கொள்ளலையோ ஏற்றுக்கொள்ளுறாங்களோ அது உங்கள் மேலே விழுந்த கடமை. தேவனுடைய பிள்ளைகளை, அந்த மாதிரிப்பட்ட ஜனங்களுக்கு நம்முடைய ஆண்டவரை நாம் அறிமுகப்படுத்துவோம். அல்லேலூயா, பிரைஸ் காட். இன்னும் சத்தத்தை கேட்கும் ஆடுகள் உண்டு. நிறைய ஆடுகளுக்கு இன்றைக்கி சத்தம் கேட்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட கூட்டமான ஆடுகள் மேய்த்து போகும் பொழுது அது சத்தம் கேட்காமலே போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்கள் பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். உண்மையிலே சபைக்குள்ள நான் ஒரு நல்ல பிலீவர், நல்ல ஆண்டவரோடு நடக்கிற ஒரு தேவ பிள்ளை அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு கிறிஸ்துவாகிய விண்ணை விட்டு என் கண்ணை அசைக்க மாட்டேன். அழகாக நம்ம மிஷினரி அவங்க ஒரு பாடல் எழுதின பாடல். அந்த லக்கை நோக்கி தொடர்கிற நாம், பூமிக்குரியதல்ல மேலானத ஒரு ராஜ்யத்தை பெறுகிற, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம், அந்த இடுக்கமான வழியில் அந்த முன்னேறி போகிற நாம் வலதுபுறம் இடதுபுறம் ட்ராக்கை மாற்ற சாத்தான் நிறைய வழிகளை வச்சுருக்கிறான். மோட்ச பயணம் என்ற புத்தகத்தை நீங்கள் வாசித்தாலோ, அந்த மூவியை நீங்கள் பார்த்தாலோ, மோட்சமாகிய பரலோகத்துக்கு பயணிக்கிற ஒரு மனிதனுடைய வழியை டைவர்ட் பண்ணுவதற்கு நிறைய பேர் வழியில் உங்களை சந்திப்பாங்க. அவங்க உங்களை வழிகள் அல்லாத வழிகளுக்கு டைவர்ட் பண்ணுவாங்க. இந்த வழிகளில் நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் உங்கள் காதில் கேட்குதா? ஆண்டவர் சாலமனுக்கு 2 விசை தரிசனமானார். மகனே சாலமனே, உன்னை நான் ஆசீர்வதித்தேன், செல்வத்தை கொடுத்தேன், நீ கேட்டது கேட்காததெல்லாம் கொடுத்தேன், ஆனால் நீ இப்போ போகிற வழி சரியில்லை மகனே, மகளே சரியில்லை அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறவர். உன்னதமானவர் அவனுக்கு 2 விசை பேசினார். நமக்கு கேட்குதா? இந்த பக்கம் போகும்போது அந்த பக்கம் போகும் பொழுது, இல்லை மகனே வாலிபத்தில் நீ இப்படி தான் போகணும், வாலிப மகளே நீ இப்படி தான் போகணும், அருமையான குடும்பமான தலைவரே, குடும்பம் தாய்மார்களே, வயதானவங்களே, ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, ஆபிரகாமை பார்த்து இந்த வயதான காலத்திலும் நீ உத்தமனாக இருன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோட ஆண்டவர் பேசுகிற ஒரு அனுபவம் இன்னைக்கு இந்த நிமிஷம், 10 வருஷத்துக்கு முன்னே உள்ளதை சொல்லாதீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் உள்ளதை சொல்லாதீங்க. இன்னைக்கு இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு காதில் தேவனுடைய சத்தம் கேட்குதா?
வழி இதுப்பா, இதில் நட. பின்னால் ஒரு சத்தம் கேட்குதா, அவங்கள கைட் பண்ணுறாரு ஆவியானவர், கூடவே இருக்கிறவர், அவர் உங்களை கைட் பண்ணுவார். மகன் மகள் இந்த வழியில் நீங்கள் நடக்கணும்னு சொல்லி என் ஆண்டவர் கைட் பண்ணுறவர். ஹல்லேலூயா. அந்த சத்தம் நம்ம காதில் கேட்கலன்னா நம்ம காது கேட்காத ஆட்டுக்கூட்டத்தில் இருக்கிறது மாதிரி. ஒரு மெய்ப்பன் மெய்த்துக்கு கொண்டு போகும் பொழுது அவன் சொல்லுவான், புல்லுள்ள இடங்களுக்கு அவன் கைட் பண்ணுவான், அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கைட் பண்ணுவான். ஆனால் இந்த ஆடு சொல்லு பேச்சு கேட்காத ஆடு மாதிரி, காது கேட்காத ஆடு மாதிரி போனால் அந்த மெய்ப்பனால் அதை அந்த கூட்டத்தில் கண்ட்ரோல் பண்ணி சரியான இடத்துல கொண்டு போய் அவன் கொட்டைகளை அடைக்க முடியாது. அந்த தேவனுடைய பிள்ளைகளே, வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்கள் பின்னால் சொல்லும் சத்தம் கேட்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அப்படி இல்லைன்னா நமக்கும் தேவனுக்கும் இடையே ஏதோ ஒரு அந்தரங்க காரியத்தில் ஒரு கேப் உண்டாயிருக்கு. அதை அறிக்கை செய்து மறுபடியும் ஆதாம் ஏவாளோடு இருந்த உறவை தானே திரும்ப நமக்கு கொடுத்தார். அந்த உறவு நமக்கு திரும்ப சரிப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய சத்தம் கேட்கும் ஒரு ஆடாக நாம் இருக்க வேண்டும். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா 6:16. பாருங்க, வழி எது பூர்வ பாதை என்று கேட்டு அந்த நல்ல வழியில் நம்ம நடந்தால் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த ஆதியாகமம் புஸ்தகம் ஆண்டவருடைய படைப்பை குறித்து சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தேவனை குறித்து மறந்து மறுதலித்து போகிற காரியத்தை சொல்லுகிறதை பார்க்க முடியும். தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். பூர்வ பாதை எது, உலகத்தை படைச்ச ஆண்டவர் எப்படி மனுஷனை வழி நடத்தினார், அந்த பூர்வ பாதை எதுன்னு சிந்திச்சு அந்த வழியில் நம்ம நடந்தால் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் தேவனுக்கு பின் செல்லுகிற ஆடை குறித்து வசனம் சொல்லுகிறது. நம்ம ஆண்டவருக்கு பின்னாடி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய நாட்டில் தான் மெய்ப்பர்கள் முன்ன விட்டுட்டு பின்னாடி போவாங்க. சில நேரங்களில் முன்ன ஒரு மெய்ப்பன் போவான், பின்னாடி அந்த செம்மறி கூட்டத்துக்கு முன்ன போகிறத பார்க்க முடியும். முன்ன போகிற மெய்ப்பனை அந்த ஆடுகள் பின்பற்றும். நமக்கு முன்னே போகிற மெய்ப்பன், பிரதான மெய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிப்போம். தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிகிறபடியால் அவனுக்கு பின் செல்ல அந்நியனுடைய சத்தத்துக்கு அது செவி கொடுப்பது இல்லை என்று அடுத்த வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அந்நியனுடைய சத்தத்துக்கு அது செவி கொடுக்காது. அந்த ஆடுகள் அந்த வழியில் நடத்துகிற அந்த மெய்ப்பனை அதை பின்பற்றி நடக்கணுன்றதை இந்த வசனம் சொல்லுகிறது. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடி, ஆடுடைய சத்தத்தை நீங்கள் நல்லா கேட்டு அறிந்த ஆள்னா இந்த சத்தம் நமக்கு கேட்குதா, அந்த நம்முடைய ஆண்டவருக்கு பின் செல்லுகிற ஒரு ஆடாக நம்ம இருக்கிறோமா, நம்ம மெய்ப்பனின் பின் செல்லணும். எல்லாரும் அப்படி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். எல்லாரும் அப்படியே ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசி இருக்கிறார். நாம் ஆடுகள், அவர் நமக்கு நல்ல ஒரு மெய்ப்பன். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. கேட்ட சத்தியத்தின்படி என் வாழ்க்கை இல்லைன்னு நீங்கள் உணர்ற நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. 99 உள்ளே இருக்குது. காணாமல் போன ஒரு ஆடு, காணாமல் போன ஒரு கிராமம், காணாமல் போன மக்கள், காணாமல் போன குடும்பம். ஆண்டவர் ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறார். தொழுவத்தில் இல்லாதவைகளான ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளெல்லாம் சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு, அருள் வாக்குகள் பொய்யாய் சொல்லப்பட்டது, அவங்களுக்கு சொப்பனங்கள் பொய்யாய் வழி நடத்தப்பட்டது, ஜனங்கள் சிறுமைப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நல்ல மெய்ப்பன் வேணும். ஆண்டவர் அழகாக தேவனுடைய பாரத்தை உணர்ந்து ஏற்று ஒரு தேவ மனுஷன் பாடின பாடலை நாம் அர்ப்பணிப்போடு பாடுவோமா? காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. முள்ளும் புதரும் காடு மலையும்
உள்ளமுடைந்து தேடுகின்றான். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதா சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதா சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. என்னென்ன துன்பம் தொல்லைகள் வந்தும் இயேசுவின் பாதையை விட்டோடாதே. நீதி நிறைந்த தம் கரங்களை நீட்டி உன்னை தாங்கி பயம் நீக்குவா. நீதி நிறைந்த தம் கரங்களை நீட்டி தாங்கியே பயம் நீக்குவா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. துன்மார்க்கரெல்லாம் சன்மார்க்கரோடு தேவ கோபாக்கேனையால் மாழுவாரோ. கர்த்தரின் பந்தியில் பங்கடைய கண்ணீருடன் நீயோ அருள் வேண்டுவா. கர்த்தரின் பந்தியில் பங்கடைய கண்ணீருடன் நீயோ அருள் வேண்டுவாய். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்து தேடுகின்றார். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதா சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். சிற்றின்ப சேற்றினில் சிக்கியதா சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. ஆண்டவர்கிட்ட உங்க இருதயத்தை அப்படியே திருப்புங்க. சாத்தான் உங்களை சிற்றின்ப சேற்றில கொண்டு அமிழ்த்தி வச்சிருக்கலாம். காணாத ஆட்டின் பின்னே ஒரு மெய்ப்பன் திரிகிறது மாதிரி அவங்க பின்னாடி ஆண்டவர் வந்துட்டே இருக்கிற மகனே மகளே, உன் இருதயத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டாயா? ஆண்டவர் உள்ளத்துல வாசம் பண்ணினா ஜீவ நதிகள் உன் உள்ளத்துக்குள்ள பாய்ந்து ஓடும். காணாம போன ஆட்டுக்கு நிறைய ஆபத்து இருக்கிறது மாதிரி உனக்கு நிறைய உயிருக்கு ஆபத்துகள் இருக்கிறது. உயிருக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கிறது. உன்னை நீ முட்புதர்ல சிக்க வேண்டிய அனுபவம் வந்துவிடும். சிற்றின்ப சேற்றில் நீ சிக்கினபடியால் சாத்தான் உன்னை சிறையாக்கி வச்சிருக்கிறான். ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்குகிறார். மகனை மகளை ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்குகிறார். ஆண்டவருடைய சத்தம் கேட்காத ஆடுகளை போல இருக்கிற தேவஜனமே, ஆண்டவரோட ஒப்புரவாங்க. ஆண்டவரே ப்ளீஸ், உங்க சத்தம் கேட்காத ஒரு வாழ்க்கை இந்த பூமியில எனக்கு வீணானது ஆண்டவரே. மறுபடியும் என்னுடைய ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட நாளில ஆண்டவரே, மறுபடியும் பல கூட்டங்களில் உயிர்ப்பிக்கப்பட்ட நாளில வசனங்களை வாசிக்கும் பொழுது எனக்குள் நீர் பேசினீர் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு அந்த அனுபவம் இல்லாம உம்முடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய சித்தம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகளை கொண்டு வருகிற வேலையை நான் செய்வேன் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரை காணாம போன கிராமம், தீவுகள், பட்டணங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறது. மகனே மகளே, சத்தியத்தை கேட்டு நீ எவ்வளவு நாள் அடக்கி கொண்டிருப்பாய்?
தேவன் உன்னோடு இடைபடுகிற ஒரு நேரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அடிக்கடி தன்மேல் பெய்யும் மழையை குடித்து தன்மேல் தனக்கு கொடுக்கிற பல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதற்கேற்ற பலனை கொடுக்காத ஒரு நிலமானது அது சாபத்தை பிறப்பிக்க இடமாக கர்த்தர் மாற்றி விடுவார். இன்றைக்கு நீ கேட்கிற வசனத்தின்படி வாழ உன்னை ஒப்புக் கொடுப்பாய் என்று சொன்னால் தேவன் உன் வாழ்வை வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குவார். Thank you Jesus. உம்முடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே இறங்கி வருகிறதற்காக நன்றி. இப்பொழுது கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படுகிற நேரம், காணாமல் போன ஆட்டின் மீது தேவ வல்லமை அபரிதமாய் இறங்கி வருகிற நேரம், ஆண்டவர் உங்களை அணைத்து கட்டி அணைக்கிற நேரம். அப்பா, நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது இளைய குமாரனை கட்டி அணைக்கிற அனுபவங்கள் உண்டாகிறது. ஆண்டவருடைய கரம் தொலைந்து போன காசை தேடி கண்டுபிடிக்கும் பொழுது உண்டாகிற சந்தோஷம், இதோ பரலோகத்தில் சந்தோஷத்தை உண்டாக்குகிற நேரம். உங்கள் உள்ளத்தில் சந்தோஷம், உங்கள் திருச்சபையில் சந்தோஷம். ஆண்டவரை துதியுங்க. ஆண்டவரே, ஒரு விடுதலை இப்பொழுது இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்குள்ள இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. வியாதிகளுக்கு கட்டளையிடுகிறேன். சகல வியாதிகளும் ரோகங்களும் பிசாசின் கட்டுகளும் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. மந்திரங்கள் செயலிழந்து போவதாக. பில்லி சூனியங்கள் செயலிழந்து போவதாக. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இப்பொழுது வாய்க்காதே போவதாக. அற்புதத்தை தேவ ஜனங்கள் பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினால சர்வ சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். குடும்பங்களில் சண்டைகள், பிரிவினையின் ஆவிகள் துரத்தப்படுவதாக. வாலிப பிள்ளைகள், வாலிப மகன்மார்கள், மகள்மார்கள், சிறு பிள்ளைகள், உம்முடைய கண்கள் அவர்கள் மேல் வைக்கப்பட்டு வழி இதுவே, இதிலே நட என்று சொல்லுகிற சத்தம் கேட்கட்டும். சத்தத்தை செவிகளில ஆண்டவரே சத்துரு கொண்டு வருகிற இரைச்சல்கள், தடைகள் இயேசுவின் நாமத்தில் ஆவிக்குரிய வீழ்ச்சிகளை கொண்டு வருகிற வல்லமைகளை கட்டுகிறேன். திலா கபா திலா தீனா கமா திலா கபா திலா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். காணாமல் போன ஆடுகள் மந்தைக்குள் வரட்டும். ஆண்டவரே, தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் மந்தைக்குள் வரட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அபத்தமானதை சொல்லுகிற, பொய்யான அருள்வாக்கை சொல்லுகிற, ஆண்டவரே அப்பா, பொய்யான தரிசனங்களை சொப்பனங்களை சொல்லுகிறதுனால நொறுங்கி போன குடும்பங்கள் மெய்யான தெய்வத்தின் பாதுகாப்புக்குள் இப்பொழுது வருவார்களாக. இப்படி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறவர். ஆண்டவரே, ஆண்டவருடைய ஆளுகையில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு பண்ணுவதற்கு ஸ்பான்சர் பண்ற இந்த குடும்பத்தாருக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வியாபாரம், பிசினஸ்ல தேவ மகிமை இறங்கட்டும், தடைகள் நீங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இசைக்கருவி போட்ட மகனை பயன்படுத்தும். மகிமை டிவிக்காக ஜெபிக்கிறோம். தேவன் மகிமையான காரியத்தை செய்யும். அவருடைய குடும்பம் முழுமையில் ஒரு வேலை அடைப்புக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பிரயோஜனமான நான் கடமை மாத்திரம் செய்தேன்ப்பா. எல்லா புகழ், துதிகன மகிமை பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.